Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து 10 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ ஜனவரி 2025 ல இருந்து ஜூலை 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரவா படிச்சுட்டு போங்க. ஏனா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து இன்னைக்கு பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. சோ நீங்க ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் எதுவுமே படிக்க வேண்டாம். லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சாலே உங்களால கரண்ட் அஃபேர்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which is the longest railway tunnel in India? இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா பிர்பஞ்சல் டனல். ஓகே, அடுத்த क्वेश्चन. who is the current director of CBI ன்னு கேட்டிருக்காங்க. CBI யோட கரண்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர் PDFல 7 மே 2025ல உங்களுக்கு ஒரு क्वेश्चனா கொடுத்திருந்தோம். அதே இது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. சோ who is the current director of CBI? யாரு? பிரவீன் சூத். ஓகே, where is the headquarters of WTO ன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஸ்டாட்டிக் GK PDFல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு PDF வந்து கொடுத்திருப்போம். அதுல உள்ளதுதான். சோ WTO னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஜெனீவா, ஸ்விட்சர்லாந்து. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பிளஸ் இப்ப இருக்கக்கூடிய ஹெட் யாரு, இது எல்லாத்தையுமே தரவா படிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन வருது. ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இல்லாம நேஷனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெண்டையுமே படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இன் ஃப்ரீ இந்தியா. ஓகே, சுதந்திர இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஹிஸ்டரி PDF வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதுல இருக்கக்கூடிய क्वेश्चन தான். சுதந்திர இந்தியாவின் பெண் ஆளுநர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, அடுத்து who founded the slave dynasty? ஓகே, அடிமை வம்சத்தோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா குதுப்தீன் ஐபக். ஓகே, சோ நம்ம படிச்சிருப்போம், ஒவ்வொரு வம்சமா படிச்சிருப்போம். டெல்லி சுல்தானேட் படிக்கும்போது ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, சையத் டைனஸ்டி, லோதி டைனஸ்டின்னு படிச்சிருப்போம். ஒவ்வொரு டைனஸ்டியோட ஆட்சி காலமும் பார்த்திருப்போம். யார் யார் வந்து அந்த ஆட்சியில இருந்தாங்க, அதுல இம்பார்ட்டன்ட் யாரு, கடைசி அந்த வம்சத்துல கடைசியா இருந்தவங்க யாரு, அந்த வம்ச அழிவுக்கு காரணம் என்ன, அதுக்கடுத்து யாரு வந்தாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருப்போம். இதுல ஸ்லேவ் டைனஸ்டி அப்படிங்கிறது அடிமை வம்சம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னது? மம்லுக் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா குதுப்தீன் ஐபக். இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்க அப்படின்னா 1206ல இருந்து 1210 வரைக்கும். அப்ப அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைனஸ்டியும் நீங்க படிச்சுட்டு போகணும். கில்ஜி டைனஸ்டி, சையத் டைனஸ்டி, லோடி டைனஸ்டின்னு ஒவ்வொரு டைனஸ்டி அதோட ஃபவுண்டர் யாரு, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மன்னர் யாருங்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து பாருங்க, which is the oldest வேதான்னு கேட்டிருக்காங்க. பழமையான வேதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பழமையான வேதம் எது? ரிக்வேதம். என்னென்ன வேதம் இருக்கு? ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வண வேதம் இருக்கு. அதுல ரொம்ப பழமையான வேதம்னு நாம எதை சொல்லுவோம்? ரிக்வேதம்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஹிஸ்டரி PDFல உள்ள क्वेश्चन தான். அடுத்து பாருங்க, the 61st amendment to the constitution of India. இந்திய அரசியலமைப்பின் 61வது திருத்தம் வந்து எதை சொல்லுது? வாக்களிக்கும் வயதை வந்து 21ல இருந்து என்னவா மாத்துனாங்க? 18ஆ மாத்துனாங்க. ஓகே, 61st amendment act என்னது? reduced the age for voting from 21 to 18 years. ஓகே, வாக்களிக்க கூடிய வயசை வந்து 21ல இருந்து 18ஆ மாத்துனது தான் என்னது? 61வது திருத்த சட்டம். ஓகேவா? சோ நீங்க கரெக்ட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இது எல்லாத்துக்கும் கிளாஸ் முடிஞ்சதும் PDF கொடுத்திருப்போம். அந்த PDF-ஐயும் நல்லா படிச்சுட்டு பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான PDF கொடுத்திருப்போம். இதையும் கரெக்ட்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து ஒரு 35 கிட்டயே क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ணிருக்க முடியும். ஓகேவா? சோ அடுத்து இன்னும் குரூப் டிக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. சோ கரெக்ட்டா படிங்க. இப்போ நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டோட பேப்பர், அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, who is the current CM of Delhi ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சோ கரண்ட் CM of Delhi, டெல்லியோட CM யாரு? ரேகா குப்தா. இவங்க தான் இப்போ டெல்லியோட CM. ஓகே, ஆர்டிகல் 40 of the Indian Constitution is related to. ஓகே, சோ இந்திய அரசியலமைப்பின் சரத்து 40 டேஸ் உடன் தொடர்புடையது. சோ எதோடது? கிராம பஞ்சாயத்து. ஓகே, சோ ஆர்டிகல் 40ல என்ன சொல்லிருக்கோம்? கிராம பஞ்சாயத்து பத்தி சொல்லிருக்கோம். அலகண்டா ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் டேஸ் அண்ட் பாக்கரக் கிளாசியர். ஸோ அலகண்டா ரிவர் வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சதோபந்த். ஓகே, அலகந்தா நதி டேஸ் மற்றும் பாகிரதி கரக் பனிப்பாறையிலிருந்து உருவாகிறது. அலகந்தா நதி வந்து சதோபந்த் மற்றும் பாகிரதி
காரக் பனிப்பாறையிலிருந்து உருவாகுது. ஓகே, அடுத்து பூனம் குப்தா. ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா நியூ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனம் குப்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ல கொடுத்த ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் கொடுத்துருப்போம். ஏப்ரல் மந்த்துக்குன்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு நாளோட டெய்லி கரண்ட் அஃபேர் கொடுக்கும்போது ஏப்ரல் 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதியோட கரண்ட் அஃபேரில் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம். நியூ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனம் குப்தா. இவங்க தான் ஆர்பிஐயோட நியூ டெபுட்டி கவர்னர். நீங்கள் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸில் ஏப்ரல் 2 இல்லைனா 3ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்பாயிண்டட் renowned economist Poonam Gupta as the new deputy governor of RBI. Okay, she took over the post on April 1, 2025 for a term of 3 years. Okay, அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் பத்ரா. ஓகே, சோ இவங்களுக்கு முன்னாடி பூனம் குப்தாவுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் பத்ரா. ஓகே, சோ இப்போ யாரு டெபுட்டி கவர்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனம் குப்தா. ஓகே, the theme of World Water Day. ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே படிச்சுட்டு போக சொல்லியிருந்தேன். சோ வேர்ல்டு வாட்டர் டேயோட தீம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசியர் பிரிசர்வேஷன். ஓகே, கிளாசியர் பிரிசர்வேஷன் இதுதான் வேர்ல்டு வாட்டர் டே 2025 ஓட தீம். அப்போ வேர்ல்டு வாட்டர் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மார்ச். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இந்த 2025ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் வந்துச்சு நீங்க ஜனவரியில இருந்து ஜூலைக்குள்ள மட்டும் படிச்சாலே போதும். எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அந்த டேஸ் படிக்கும் போதே அந்த இதுக்கான தீமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ வேர்ல்டு வாட்டர் டே 2025 ஓட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசியர் பிரிசர்வேஷன். வேர்ல்டு வாட்டர் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மார்ச். வேர் the 38th நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா held in 2025. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேராடூன் உத்தரகாண்ட்ல நடந்துச்சு 38 நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா. மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த நேஷனல் கேம்ஸ் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்பாங்க. சோ 38. ஓகே, சோ 38th நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க நடந்துச்சு அப்படின்னா டேராடூன் உத்தரகாண்ட்ல. இது ஜனவரி 2025 ஓட கரண்ட் அஃபேர். ஓகே, அடுத்து பாருங்க நம்ம சயின்ஸ் பிடிஎஃப்ல உள்ள क्वेश्चन கேட்டிருக்காங்க. 1 ஹார்ஸ் பவர் எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. 746 வாட். இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். ஒரு குதிரை திறன்ங்கிறது 746 வாட். ஓகே, அடுத்து which team won the 2025 Women's Premier League final securing their second title in 3 seasons. 2025 மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியை வென்ற அணி எது 3 சீசன்களில் 2வது பட்டத்தை பெற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது மார்ச் 2025 இருந்த கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் திருப்பியும் சொல்கிறேன், ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரவாக படிச்சுட்டு போங்க. இதை எங்கே படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேரும் மந்த் வைஸாகவும் கொடுத்துருக்கோம், டே வைஸாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, 2025ஆம் ஆண்டு இறுதி போட்டியில் ஓகே சோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி தனது 2வது மகளிர் பிரீமியர் லீக் பட்டத்தை பெற்றது. ஓகே, சோ யாரு ஜெயிச்சிருக்காங்க? மும்பை இந்தியன்ஸ். யாரு தோத்துருக்காங்க? டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு ஷிஃப்ட்ல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இன்னொரு ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா யாரு தோத்தாங்க அப்படிங்கறத கேட்பாங்க. சோ ரெண்டுமே நீங்க படிச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வென்யூ படிச்சுக்கணும், எங்க வச்சு நடந்துச்சு, வின்னர் யாரு, ரன்னர் யாருங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஓகே, 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. இது பிப்ரவரி 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். இதுவும் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஞானேஷ் குமார் இவங்க தான் 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த ஜீலம் ரிவர்? ஓகே, சோ ஜீலம் ரிவரோட ஆரிஜின் வந்து கேட்டிருக்காங்க. The river originates from the southeastern part of Kashmir, specifically from a spring at Verinage at the foot of the Birbanjal range. ஓகேவா? சோ ஜீலம் ரிவரோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா பிர்பஞ்சல் ரேஞ்சில இருந்து என்ன ஆகுது, தொடங்குது, ஆரிஜின் ஆகுது. அடுத்து பாருங்க, in which state president rule was imposed recently? இதுவும் பிப்ரவரி 2025ல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஓகேவா? சோ in which state president rule was imposed recently? president rule was recently imposed in எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல. ஓகே, who is the first Indian to win a Laurus award? ஓகே, சோ யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் லாரஸ் அவார்டு வின் பண்ணவங்க யாரு, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஓகேவா? சோ இவர் தான் லாரஸ் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்து ஹுமாயூனோட ஆட்சி காலம் வந்து கேட்டிருக்காங்க. 1533
1530 1540 வரைக்கும், அடுத்து 1555 1556 வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு 7 ஆகஸ்ட் 2025 ஷிஃப்ட் 1ல கேட்ட ஜிகே கொஷின்ஸ். இதே மாதிரி ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 10 கரண்ட் அஃபேர் தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் என்டிபிசியோட கிராஜுவேட்லையும் ஷிஃப்ட் 1ல வந்து ஒரு 10-12 கரண்ட் அஃபேரோ தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் போக போக பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட் இப்போ உங்களுக்கு செப்டம்பர்ல தான் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமா உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. அப்போ நீங்க இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை இன்னும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி தான் 30 கொஸ்டினுமே ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினரா இருந்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு பிராக்டிஸ்ல இருக்கீங்க, ஒரு 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, மேக்ஸ்ல ஸ்பீட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ்ல 30 கொஸ்டினும் தொடலாம். பட் டைம் இல்ல அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்ம கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எப்படினாலும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுட்டு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, சோ கரண்ட் அஃபேரும் நல்லா படிக்கணும். ஏன்னா ஒரே நாள்ல முடியக்கூடியது கிடையாது ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது. சோ இது வரைக்கும் உள்ள ஹிஸ்டரியில உள்ள எல்லா டாபிக்ல உள்ள கொஸ்டினும் தரவு பண்ணிருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸை எடுக்கிறதே கிடையாது. சோ அந்த ஜெனரல் அவேர்னஸையும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும். சோ நீங்க டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். இருக்க 1 மாசத்துல ஜிகே எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிறதுல டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா எப்படியாவது யாராவது ஒருத்தர் வந்து மருதாணி வச்சுட்டு போயிடுறாங்க. கேட்டா மேடம் நான் வீடியோ பார்க்கல மேடம், எனக்கு தெரியாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். ஏன்னா நமக்கு தான் லாஸ். நம்ம மருதாணி வச்சுட்டு போறதா இருக்கட்டும், எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போறதா இருக்கட்டும், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் கிடையாது. நாம லேட்டா போனா நமக்கு 1 இயர் வேஸ்ட். அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கான வாய்ப்பை இழக்கிற மாதிரி இருக்கும். மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. ஹாலுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இதாகல, சக்சஸ் ஆகல அப்படின்னா சிஸ்டம் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் அலோகேட் பண்ணாங்கன்னா தான் நம்ம டெஸ்ட்டும் எழுத முடியும், எக்ஸாமும் எழுத முடியும். அதனால விளையாட்டுத்தனமா இருக்காம கையில மருதாணி வைக்காதீங்க. அதே மாதிரி ஹேர் பின்னு, ஹேர் பேண்டு, இந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து அந்த ஹால் டிக்கெட்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணிட்டு அது எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஓகேவா? அது மாதிரி செயினுமே ஒரு செயின் லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் சில எக்ஸாம் ஹாலில் கோல்டு செயினாக இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோமா, எக்ஸாம் சூப்பராக பண்ணுறோமா, திருப்பி வரணும். அங்கே போய் இருந்துட்டு நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஆன் டைமில் போங்க. ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டோட வீடியோஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, எனக்கு செப்டம்பரில் தான் எக்ஸாம் இருக்குது மேம், நான் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், நான் வந்து CAPDF கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் நம்ம டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம CAPDF கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணதுனால CAPDF கோர்ஸுக்கு மட்டும் நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து நீங்கள் குரூப் டி படித்தாலும் சரி, SSC படிச்சாலும் சரி, உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். உங்களை வந்து கரண்ட் அஃபேர் படிங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நாம சொல்லல. நாம சொன்னது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டேட் 7/8/2025னா இன்னைக்கு கரண்ட் அஃபேரை இன்னைக்கே படிச்சிருங்க, டெய்லி பேசிஸ்ல படிங்கன்ட்டு தான் 399க்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட CAPDF கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி படிச்சீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ல. ஸோ டெய்லி படிச்சுட்டு வாங்க, அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAPDF மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், SBI கிளர்க்குக்கு படிச்சுட்டு இருக்கேன், நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, SSC MTS படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிற
இருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எக்ஸாம் எழுதினவங்க நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பிடிஎஃப்ல கொடுத்தோமோ கரண்ட் அஃபேரா இருக்கட்டும் இல்லை ஜிகேவா இருக்கட்டும் என்ன கொடுத்தோமோ அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட் 80க்கு மேலே 85க்கு மேலே அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரே நாளில் படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் டிக்கு படிக்கலை, இனி வரக்கூடிய எக்ஸாம் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேச்சஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகே, அடுத்து குரூப் டி எக்ஸாம் இன்னொரு 3 months நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ படிக்க ஆரம்பிக்கலைன்னா குரூப் டிக்கும் படிக்க ஆரம்பிங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கும் ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.